ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மரவள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு வடை செய்யலான்னு இருக்கேன். இப்போ அந்த மரவள்ளிக்கிழங்கு தோல்லாம் சீவிட்டு நைஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம கேரட் சீவதுலேயும் சீவலாம், இல்லைன்னா அருவாமனையிலையும் நைஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் நைஸாக கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். கேரட் சீவதில் நைஸாக கட் பண்ணி எனக்கு ஈஸியாக இருந்தது. இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 6 மிளகாய் ஏன் சேர்க்குறேன்னா, இது கிழங்கு ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கும். அதனால் மிளகா 6 மிளகாய் சேர்க்குறேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கழுவி வச்சுருக்கிற கிழங்கையும் சேர்த்துக்கலாம். எல்லா கிழங்கையும் சேர்த்துக்கலாம். எல்லா கிழங்கையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்க்க வேணாம், கிழங்கு தண்ணி விடும். உண்மையிலே நான் இந்த கிழங்கு வடையெல்லாம் செஞ்சதில்லை. எங்கள் மாமியார் வீட்டில் நிலத்தில் கிழங்கு போடுவோம். அப்போ கிழங்கு எடுக்கும்போது அவங்க தான் இந்த வடை செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஊற வச்சு அரைச்சி செய்வாங்க. நான் கொடுத்து சாப்பிட்ருக்கேன். ஆனால் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு தடவை செய்கிறேன். நான் கடலைப்பருப்பு ஊற வைக்கல, சும்மா கிறிஸ்பிக்காக கொஞ்சோண்டு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதில் அரைச்சிட்டு வந்துட்டேன். நம்ம கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சோண்டு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு நம்ம பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது 3மே வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மாமியார் வீட்டில் செஞ்சு கொடுத்தப்ப வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எதுவுமே போடல. சும்மா இந்த அரைச்சம் பாருங்கள், அதை மட்டும் தான் தட்டியிருந்தாங்க. நல்லா தான் இருந்தது டேஸ்ட்டாக. மாவு பவுலில் சேர்த்தாச்சு. இப்போலேருந்து வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு வானலில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இப்போ நம்ம வடை தட்டி போடலாம். எண்ணெய் காஞ்சவனே இந்த பக்கம் காஃபிக்கு பால் ஊற்றி வச்சுருக்கிறேன். நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஏன்னா நம்ம சூடு எண்ணெயை திருப்பி பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும்ல, அதனால் நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம தேவையான மாவு எடுத்து ஒரே கிலோ தான் நான் செய்வேன். இது தட்டிட்டு சேர்த்துக்கலாம். நான் லெஃப்டில் வீடியோ எடுத்துக்கிட்டு ரைட்டில் தான் செஞ்சிட்ருக்கிறேன். எப்பயுமே எந்த வடை தட்டினாலுமே மெது வடை இந்த மாதிரி தான் ஒரே கையால் தட்டி போட்ட போதாக இருந்தால் இந்த வரலால் இப்படி போட்டு இப்படி போட்டுருவேன். மசால் வடை மட்டும்தான் லெஃப்டில் தட்டி போடுவேன். இந்த வடை நம்ம சுட சுட சாப்பிட்ணும். அப்போ தான் கிறிஸ்பியாக, மேலே கிறிஸ்பியாக, உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். கொஞ்சம் லேட் ஆகிட்டாலும் கொஞ்சம் வளவலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். வடை காயட்டும், ஒரு பக்கம் வேகட்டும், நம்ம திருப்பி விட்டு பார்க்கலாம். வடை ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ நம்ம மற்றொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். வடைக்கு நடுவில் ஓட்டை போடுறதா இருந்தாலும் போடலாம், போடாமல் இருந்தாலும் இருக்கலாம். இந்த வடைக்கு நம்ம பச்சை மிளகா போடுறத வரமிளகா போட்டால் தான் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் இருக்கும், கலராகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். வடை நல்லா வெந்து நல்லா ப்ரௌனிஷாக வந்துச்சு. 2 பக்கமும் நம்ம இந்த ஸ்டேஜில் வடையை எடுத்துடலாம். இந்த வடை சுட சுட நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும்.
நம்ம எல்லாத்தையும் சுட்டு முடிச்சுட்டு கொடுத்தோம்னா சாப்பிட்றவங்களுக்கு சாப்பிடவே முடியாது, பிடிக்காது. சூடாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம அடுத்த வடை தட்டி போட்டுக்கலாம். நீங்கள் மெலிசாக வேணாலும் மெலிசாக தட்டிக்கலாம், கிறிஸ்பியாக வேணுன்னா இல்லை மொத்தமாக வேணாலும் கொஞ்சம் தட்டிக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். அடுத்த 7 வடை போட்டாச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட மரவள்ளிக்கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ, பாய்.